அனைவருக்கும் வணக்கம். நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியல்ல குதிக்கிறாரு. அவரே இன்னைக்கு வீடியோ வெளியிட்டு பல வெளியே வராத தகவல்கள் சொல்லியிருக்கிறாரு. தலைவர் ரஜினி, நண்பர் விஜய், அண்ணன் சீமான் அப்படின்னு 3 பேருக்கும் ஒரு அடைமொழியோட அவர்கள் கூட நம்ம சந்திப்பு, அவர்கள் என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு வீடியோ மூலமா வெளியே சொல்லியிருக்கிறாரு. முதல்ல திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் வர இருக்கு. அதுல இவர் போட்டியிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் ஒரு 2 வார காலமா சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுல கேட்கப்பட்டுச்சு. அதெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி இவரே நானே உங்களுக்கு விளக்கமா ஒரு வீடியோ வெளியிடுறேன், அதுல உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னைக்குதான் ஒரு மிக நீண்ட வீடியோ வெளியிட்டு இருக்காரு. முதல்ல இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணமே சீமான் தான் அப்படின்னு சொல்றாரு. சீமான் அவர்கள் தான் எனக்கு எதிராக பேசி என்னையே அரசியல் பேச வச்சு இந்த அரசியல் பாதைக்குள்ள என்னை திருப்பி கொண்டு வந்தவர். அதற்கப்புறம் நான் சீமான் அவர்களோட எவ்வளவு நெருக்கமா மாறினேன். இன்றைக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லி அழைச்சு ரொம்ப அன்பா பேசுற அளவுக்கு நான் ரொம்ப நெருக்கமாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை அதுல பதிவு பண்ணியிருந்தாரு. குறிப்பா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் அப்போ சீமான் அவர்கள் ராகவா லாரன்ஸ்க்கு எதிராக சில கருத்துக்களை பதிவு பண்றாரு. அதற்கு இவரும் எதிராக பேச அங்க ஒரு பிரச்சனை. அப்புறமா ரஜினி அவர்கள் 2017 இறுதி காலகட்டங்கள்ல நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லி அறிவிச்ச காலகட்டத்தை தொடர்ந்து சீமான் அவர்களுடைய எதிர்ப்பு ரஜினி அவர்கள் மீதும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஸோ அதன் தொடர்ந்து இவர் தீவிர ரஜினி ரசிகர் அப்படிங்கிறதுனால ராகவா லாரன்ஸ் அவர்களும் சீமான் அவர்களுக்கு எதிராக பல கருத்துக்களை மேடைகள்ல பேசியிருந்தாரு. எங்க தலைவரை தொட்டிங்கன்னா நீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இவர் சீமானுக்கு எச்சரிக்கை கொடுக்க, நாம் தமிழர் கட்சியினர் அங்க இருந்து எதிர்க்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. அதற்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கட்டத்துல என்னன்னா ராகவா லாரன்ஸ் அவர்களும் சீமான் அவர்களும் தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசும்போது ஜிகிர்தண்டா படம் குறித்து பேசும்போது இவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, நீங்க உங்களுடைய நடிப்பு ரொம்ப வியப்பு ஏற்படுத்துற அளவுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில சீமான் அவர்களினுடைய ஒரு அன்பு தம்பியாவே ராகவா லாரன்ஸ் அவர்கள் மாறி இருக்காரு. அவரே வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த சீமான் பேசுவான்னு கொடுத்துட்டாரு என்கிட்ட, அண்ணன் அப்படின்னு. அவ்வளவுதான் அண்ணன். பயங்கர பாசம். எந்த இடத்துல கோவம் இருக்கும் அந்த இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அண்ணன் புகழ்ந்து தள்ளுறாரு ஜிகிர்தண்டாவை. இப்படி பண்ண கண்ணா, அப்படி பண்ண இவ்வளவு சூப்பரா பண்ண, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு. அவருடைய அன்பு தான் தெரியும்ல, எல்லாமே அதிகமா இருக்கும் அண்ணன். அண்ணா ரொம்ப சந்தோஷமா வாழ்த்தினாரு. இப்ப அடுத்ததா இவர் எந்த கட்சி சார்பாக களமிறங்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. இவர் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடியே பலரும் கணிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்க மாட்டாரு. அப்படியே நான் அரசியலுக்கு வரல அப்படின்னா இல்ல அதெல்லாம் வதந்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டு முடிச்சிருக்கலாம். ஆனா ஒரு முழு வீடியோ வெளியிட போறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு அரசியலுக்கு வரதான் போறாரு அப்படிங்கிறது உறுதி ஆயிருச்சு. ஆனா எந்த கட்சிக்கு போறாரு? இவரு ரஜினி ரசிகர். ஸோ ரஜினி அவர்களினுடைய ஆதரவுல இப்ப அண்ணாமலை அவர்கள் வரப்போறாரு அப்படிங்கிறது எல்லாராலும் பேசப்படக்கூடிய தகவல். அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உண்மைதான். அண்ணாமலை அவர்களுக்கு ரஜினி ரசிகர்களுடைய பேக்கப் இருக்கு. மதுரை போன்ற பகுதிகளில் போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டாங்க, ரஜினி ரசிகர்களுடைய ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்கு, நீங்க வாங்க தலைவா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு அந்த பக்கம் ஆதரவு ரொம்ப அதிக அளவுல இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ரஜினிகாந்த் அவர்கள் 2017 இறுதி காலகட்டத்தில் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு அறிவிக்கும் போதே அண்ணாமலை அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க கட்சி வழி நடத்துங்க, கிட்டத்தட்ட நான் உங்களை தான் கொண்டு வரலான்னு இருக்கேன், ஒரு படிச்ச இளைஞர் அப்படிங்கிற விஷயத்த என்கிட்ட ரஜினி சொன்னாருன்னு சொல்லி அண்ணாமலை அவர்களே வீடியோல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதே கருத்து தான் ராகவா லாரன்ஸும் இன்றைக்கு சொன்னாரு. ஒரு படிச்ச இளைஞரை தானே கொண்டு வரலான்னு இருக்கேன்னு ரஜினி அவர்கள் சொன்னாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 பேருமே அண்ணாமலையை தான் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. நான் முன்னாடி பேசும்போது அவர் சொல்றேன், நான் கூட பதவிக்கு வரணும்னு ஆசைப்படல, இன்னொரு நல்ல ஆள் படிச்ச ஆள் அங்கே நிற்க வச்சுப்பாங்க, யாருன்னு சொல்லுவேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. நிறைய அவர்கிட்ட பேசுவேன், அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்ப திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்க டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில சேரும்பொழுது சரி, அப்ப இப்படிலாம் பேசியிருக்காரு. அப்ப அண்ணாமலை கட்சியில் இணைய போறாரா? இந்த கட்சி ஆரம்பிக்கல, இயக்கமா இருக்கு. ஸோ நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி அவர் கூட போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, தமிழக வெற்றி கழகத்துல தான் இணைய போறாரு. அதுவும் எந்த புள்ளியில அவர் கன்ஃபார்ம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், எங்க அம்மா அரசியல் ஒரு சாக்கடப்பா, அங்கெல்லாம் வேணாம்ப்பான்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில ராகவா லாரன்ஸ் அவர்களை தேர்தலுக்கு முன்னாடியே அழைச்சிருக்கிறார், நீங்க தாவைகள் இணைஞ்சு பயணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர் விஜய் சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் வர அரசியலுக்குன்றார். நிஜமா நண்பா அப்படின்னு எஸ் அப்படின்னு மறுபடியும் போய் ட்ரஸ்ட்ல உட்காந்து நம்ம டேய் நண்பர் வராரு, ஏன்னா சூப்பர் ஸ்டார் எனக்கு எவ்வளவு க்ளோஸோ நண்பர் கூட அவ்வளவு க்ளோஸ் தான். அப்ப ராகவா லாரன்ஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட போய் கேட்கும்போது இல்லப்பா அரசியல் வேண்டாம், உனக்கு செட் ஆகாது, அரசியல் ஒரு சாக்கடை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்பவும் அவர்களை தடுத்துடுறாங்க. மறுபடியும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி அவர்களுடைய அம்மாட்ட போய் கேட்கும்போது ஆமாப்பா நினைச்ச மாதிரி ஒரு மாற்றம் வந்துருச்சு, மக்கள் சாதி மதத்தை கடந்து ஓட்டு போட்டாங்க,
அதனால இப்போ நீ போயிட்டு அரசியல்ல சேர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதா ராகவா லாரன்ஸ் அவர்கள் பதிவு பண்றாரு. ஸோ இதெல்லாம் ஒரு கிளியரான ஒரு சிக்னல். ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து தமிழக வெற்றி களத்துல இணைய போறாரு. அதுவும் குறிப்பா திருச்சி கிழக்கு தொகுதியில அவர் போட்டியிட போறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்ப உறுதியாயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, தாவேக்காவும் ரொம்ப விரும்பக்கூடிய விஷயமா அதுதான் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துல உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய பயமா என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நடிகை திரிஷா அவர்கள் வந்து களமிறக்கிடுவாரோ திருச்சி கிழக்குல அப்படிங்கிற மாதிரி பயம் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்துல ராகவா லாரன்ஸ் அவர்கள் வர்றாரு அப்படிங்கிற செய்திங்கிறது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபா இருக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் எங்கெல்லாம் போறாரோ அங்க எல்லாமே திரிஷா அவர்களும் வந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது வந்து நிச்சயமா அவர்களுக்கு ஒரு பெட்டரான ஆல்டர்னேட்டா இருக்கும். அந்த சர்ச்சையிலிருந்து கொஞ்சம் விலகி இருந்ததுக்கான ஒரு காரணமாகவும் இருக்கும். அதனால திருச்சி கிழக்கு ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு தாவேகா சார்பாக ஒதுக்கப்பட இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. ஸோ அவருக்கான அந்த ஒரு வெற்றி வாய்ப்பு என்ன, அவர் எந்த அளவுக்கு வந்து தாவேகாவில் வந்து இணைஞ்சு பயணிச்சாருன்னா அவருடைய ஃபாலோவர்ஸோடைய மனநிலை எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா இவர் இத்தனை ஆண்டு காலம் வந்து பயணிச்சது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரஜினி ரசிகர்களுடைய அந்த ஒரு பேக்கப் எப்பவுமே இருக்கும். கிட்டத்தட்ட ரஜினி அவர்களை இம்பர்சனேட் பண்ணி பல கேரக்டர்லாம் அவர் வந்து பண்ணியிருப்பாரு. அவருடைய மேனரிசம் எல்லாமே ரஜினியை ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும். அப்போ டக்குன்னு வந்து அந்த சைட்ல இருந்து இந்த சைடு போகும்போது நிச்சயமா ஒரு ஷிஃப்ட் ஒன்று இருக்கும். காரணம் ரஜினி ஃபேன்ஸ் வந்து இப்போ அப்படியே அண்ணாமலை அவர்கள் பக்கம் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் இவர் வந்து டிவிக்கு வந்தார் அப்படின்னா இது வேற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு இவருக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கும்போது அது கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் தான். இவர் இந்த பக்கம் போனார்னா தான் கண்டிப்பா அரசியல்ல இவர் ஏதாச்சும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ எது எப்படி பார்த்தாலும் எந்த பக்கமும் நமக்கு வந்து எதிரிகள் வந்து பெரியவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப சரியா வந்து காய் நகர்த்தி கொண்டு போனாரு. எனக்கு வந்து குருநாதர் வந்து ரஜினி தான் அப்படின்னு சொல்லி ரஜினி அப்படியே வந்து ஒரு இமேஜ்ல வச்சுக்கிட்டாப்புல. அப்புறம் வந்து அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லி சீமான் கூட நடந்த சில விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டு நட்பு ரீதியாக சீமான் அவர்கள் எவ்வளோ என் கூட நெருக்கமா இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த சைட்லையும் அப்படியே ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணாரு. இந்த பக்கம் விஜயை பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னுடைய நண்பர் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுக்கு முன்னாடி சந்திப்புகள் விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நட்பு எந்த மாதிரி இருந்திருக்கு, அப்ப அரசியல்ல தாவேகா இப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்பு சக்தியை வளர்த்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அரசியலுக்கு வராரு அப்படின்னா பெரிய அளவுல எதிர்ப்பு வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுல தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு பயணிச்சு சொல்றாரு. இதுல இன்னொன்னு என்னன்னா, முடிவை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டே வந்து சொல்லிட்டாப்புல. அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா, நான் வந்து வந்தா நீங்க எனக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்டயே வந்து முடிவை கேட்டாரு. ஆனா கமெண்ட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வராதிங்க, அரசியலுக்குலாம் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. கண்டிப்பா அதெல்லாம் அவர் கேட்டு அரசியலுக்கு வரமாட்டேன், நிறைய பேர் வந்து கமெண்ட்ல நீங்க நோன்னு சொல்லிட்டீங்க அதனால நான் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பின்னாடி போக மாட்டாரு. இதை ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான வேலைகள் தான் பார்ப்பாங்க. ஸோ தமிழகத்தில் மீண்டும் ஒரு நடிகர் வந்து அரசியலில் குதிக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கு பின்னாடி நானுமே தனிப்பட்ட முறையில் சிந்திச்ச விஷயங்கிறது இதுதான். இதற்கப்புறம் நிறைய சினிமா நடிகர்கள் வந்து அரசியல் களத்தில் வருவாங்க. சமீபத்தில் நம்ம சில மீம்ஸ்லாம் பார்க்குறோம். நாளைக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடி ஊரும் பிளட் பாட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு நிகழ்ச்சிகளில் வந்து ஒழிக்கும் பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறாங்க. அது பார்க்கறதுக்கு இன்னைக்கு சிரிப்பா இருக்கலாம், ஆனா நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நிறைய நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு முழு நடிகர் மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, அவர் தனிப்பட்ட முறையில் நிறைய பேருக்கு சில உதவிகள் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த வீடியோலயே காட்டும் போது கை குழந்தையா இருந்த ஒருத்தங்களை தத்தெடுத்து வளர்த்து இன்னைக்கு வந்து ஒரு ஆளாக்கிலாம் காட்டியிருக்காரு. அதெல்லாம் நிச்சயமா வந்து பாராட்டத்தக்க ஒன்றுதான். அது மாதிரி 60க்கும் மேற்பட்ட குழந்தைகளை நான் வந்து பாத்தீங்கன்னா வளர்த்துருக்கேன் இது வரைக்கும். அதே மாதிரி நிறைய அனாதாசிரமங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கேன், நிறைய முடியாதவங்களுக்கு நான் வந்து உதவிகள் பண்ணியிருக்கேன், மருத்துவ உதவி, கல்வி உதவி நிறைய நான் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நான் இன்னும் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா அரசியலுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. உண்மையிலேயே அவர் இதெல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட நம்மளே இதை பார்க்க முடியுது. அவர் ஏதோ இந்த அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்றதுக்காக 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி நலத்திட்டங்கள்லாம் பண்ணல, அவர் ரொம்ப வருஷமாவே அதை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்க அரசியலுக்கு வரும்போது கூட பெரிய அளவுல நடிகர் அப்படிங்கிறதுனாலே நம்ம வந்து அவர்களை ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற தேவை வந்து இல்லை. அதனால அந்த விஷயத்தை நம்ம வந்து வரவேற்கலாம். ஆனா இது என்ன மாறும் அப்படின்னா, இனி எல்லாருமே வந்து அரசியலுக்கு வருவாங்க சினிமா துறையில இருந்து. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி தான் சினிமா துறையில இருந்து நம்ம வந்து போய் முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற சிந்தனையே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல பேருக்கு வந்திருக்கும். அதை தொடர்ந்து கட்சி ஆரம்பித்த பல பேர்கள்ல ஒரே ஒரு நபர் தான் வெற்றடைஞ்சாரு, விஜய் அவர்கள். எம்ஜிஆருக்கு பின்னாடி இதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு பின்னாடி எல்லாருக்குமே ஒரு கண்டிப்பா ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடும். நாமளும் வந்து பின்னாடி அரசியலுக்கு போறதுக்கான இப்பவே அந்த விதைகளை வந்து ஊன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பேர்ல நற்பணி இயக்கங்கள் நடத்துவாங்க, நலத்திட்டங்கள் பண்ணுவாங்க. இது மாதிரி தொடர்ச்சியா வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான பாதையை கிளீனா வச்சுக்கிட்டே அப்படியே வந்து போயிட்டு இருப்பாங்க.
இதற்கப்புறம் அது இன்னொரு அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதற்கு ஒரு முதல்ல ஒரு நபராக தான் ராகவ லாரன்ஸ் அவர்கள் வந்திருக்கிறாரு. ஸோ அதனால அவர்கள் வர்றதே நம்ம எதிர்க்கணும்னு தேவையில்ல. வந்ததுக்கு பின்னாடி என்ன அரசியல் பேசுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து அவரோட அரசியல் விமர்சனங்கள்லாம் முன் வச்சுக்கலாம். எது எப்படி பார்த்தாலும் திருச்சி கிழக்குல ராகவ லாரன்ஸ் அவர்கள் கிளம்புறங்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு தகவலா அவருடைய வீடியோவை நமக்கு வந்து சாட்சியா வந்து இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். திருச்சி கிழக்குல ஒரு கிளம்புறங்கிறத தாண்டி எந்த மாதிரியான அரசியலை வந்து அவர்கள் வந்து பேசுறாங்க. இன்னொன்று, அமைச்சரவையிலுமே நாளைக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள்லாம் தாவைக்காலம் நடக்க இருக்கு. ஸோ இது மாதிரி முக்கியமான நபர்களை மறுபடியும் உள்ள கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற அமைச்சரவையிலையுமே பல மாற்றங்களை வந்து விஜய் அவர்கள் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் 1 மாத காலத்திற்கு மேல தாவைக்கா ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இதுல தாவைக்காவுக்கு எதிராக மக்களினுடைய மனநிலை இருக்கா, இல்ல மக்கள் வந்து முழு ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையுமே சொல்ல போற ஒரு தேர்தலாக தான் இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது இருக்கும். 5 தொகுதிகளில் ஒரு தொகுதியை தாவைக்கா வந்து மிஸ் பண்ணாலுமே அது நிச்சயமா தாவைக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைத்தேர்தல் அப்போ இப்பவே வந்து மக்களுக்கு உங்களுக்கு எதிரான மனநிலை உருவாக ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற ஒரு பேச்சை உருவாக்கும். எதிர்கட்சிகள் விஜய்க்கு டஃப் கொடுத்தாங்கனாலும் கூட அது வந்து ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படும். ஏன்னா வந்து விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா மாட்டாராங்கிற புள்ளியில தான் பல பேர் தயக்கத்திலே சில பேர் வந்து ஓட்டு போடாமல் இருந்திருப்பாங்க. இல்ல ஓட்டு தான் போட்டு பார்ப்போமே ஜெயிக்கவா போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா இந்த இடம் அப்படிங்கிறது நிச்சயமா விஜய் அவர்கள் ஒரு ஆளும் கட்சி, அவர் தான் வந்து பிரைமரி ஃபோர்ஸ். அப்போ அவர் பக்கம் மக்கள் நிக்கிறாங்களா இல்ல எதிர்ப்பக்கம் நிற்கிறாங்களா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இந்த இடைத்தேர்தல் வந்து முடிவை வந்து சொல்ல போகுது. ஆனால் பலரும் கணிக்கிற விஷயங்கிறது நிச்சயமா அதிகமான தொகுதிகளில் தாவேக்கா தான் ஜெயிக்கும், இல்லை அனைத்து தொகுதிகளிலுமே தாவேக்கா ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் எந்த அளவு வாக்கு வித்தியாசத்தில் விஜய் அவர்கள் ஜெயிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டிய ஒரு டேட்டா. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம மக்களுடைய மனநிலையை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஏற்கனவே வந்து தேர்தலில் பெரும்பான்மை கொடுக்காம கிட்டத்தட்ட ஒரு 108 தொகுதிகள் மட்டும் கொடுக்கும் போதுமே மக்களோட ஆதரவு உங்களுக்கு முழுசா இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஸோ இந்த தேர்தல் அப்படிங்கிறது அதை மாற்றி வந்து பதிலளிக்குதா இல்லை உண்மையாகவே மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடிய தேர்தலாக இருக்கான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.